புதுச்சேரியில் புயலை எதிர்கொள்ள 121 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவும் தயார் நிலையில் உள்ளது. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் புதுச்சேரியில் கடந்த 2 தினங்களாக மிதமான மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் கிராமப்புறங்களான நல்லவாடு, பனித்திட்டு, பிள்ளையார்குப்பம், புதுக்குப்பம், பூரணங்குப்பம், கொருக்குமேடு உள்ளிட்ட கிராமங்களில் மழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை சபாநாயகர் செல்வம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். படகுகளை பாதுகாப்பான இடங்களில் நிறுத்தி வைக்க உத்தரவிட்ட அவர்கள் தேங்கிய வெள்ள நீரை அகற்றவும், போதுமான ரேஷன் பொருட்கள், மருந்து, மாத்திரைகளை ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இருப்பில் வைத்திருக்கவும் அறிவுறுத்தினர். சென்று மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை இந்த கனமழை தொடர்ந்து 3 நாட்கள் நீடிக்கும் என்று கூறியதன் விளைவாக அத்தனை விதமான மக்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் நோக்கத்திற்காக புதுச்சேரியில் உள்ள அத்தனை துறைகளோடும் மாண்புமிகு மக்கள் முதல்வருடைய ஆணைப்படி இன்றைக்கு அத்தனை இடங்களும் பார்த்துக் கொண்டு வருகின்றோம்.